அண்மை செய்தி. திருச்சியில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் துரை வைகோவுக்கு தீப்பெட்டி சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தும் அலுவலர் தீப்பெட்டி சின்னத்தை ஒதுக்கீடு செய்ததாக துரை வைகோ தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையம் மதிமுகவிற்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க மறுத்த நிலையில் தற்போது தீப்பெட்டி சின்னத்தை ஒதுக்கியிருக்கிறது. திருச்சியில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் துரை வைகோவுக்கு தீப்பெட்டி சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தும் அலுவலர் தீப்பெட்டி சின்னத்தை ஒதுக்கீடு செய்ததாக துரை வைகோ தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையம் மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க மறுத்த நிலையில் தற்போது தீப்பெட்டி சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவித்துள்ளது. மதிமுகவுக்கு தீப்பெட்டி சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கலைவேந்தன் வழங்க கேட்கலாம். கலைவேந்தன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு திருச்சி நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை 38 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். இதில் தற்போது 3 பேர் வாபஸ் பெற்ற நிலையில் 35 பேர் தற்போது இறுதி வாக்காளர் பட்டியல் இறுதி வேட்பாளர் பட்டியலில் உள்ளனர். இந்த நிலையில மதிமுக வேட்பாளர் துரை வைகோவிற்கு சின்னம் ஒதுக்கப்படவில்லை. அவர்கள் பொம்பர சின்னம் கேட்டிருந்த நிலையில் ஒதுக்கப்படாத நிலையில் தற்போது அவருக்கு தீப்பெட்டி சின்னமானது வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அவர் 2 சின்னங்களை தேர்வு செய்துள்ளதாக தெரிவித்திருந்தார். இன்று 3 மணிக்கு மேல் தெரிவிப்பதாக சொல்லியிருந்த நிலையில் தற்போது அவருக்கு தீப்பெட்டி சின்னமானது வழங்கப்பட்டுள்ளது. இதனை திருச்சி மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான பிரதீப் குமார் தற்போது அறிவித்துள்ளார்.